ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு அருமையான ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுதான் முருங்கைக்காய் மசாலா. இதுக்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓப்பன் பேனில் வேக வைக்கிறேன். உப்பு போட்டு வேக வைக்கிறேன். இது குக்கரில் ஒரு விசில் கூட வைக்கலாம், பட் அது கொழிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பேனில் தான் வேக வைக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கொதி வந்ததும் நம்ம தொட்டு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வேக வச்சுட்டு நம்ம மசாலா பண்ண போகிறோம். நீங்கள் முருங்கைக்காய் சாம்பார் அதெல்லாம் விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த மசாலா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஹாஃப் தான் வெந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ நல்லா வேக விடலாம். அது கலர் மாறி வரும். அந்த மேலே பச்சை கலர்லாம் நல்லா மாறி இருக்கும். அதுலேயே நமக்கு தெரியும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அதோட கூட சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அது வெடிக்கட்டும். இதோட கூட ஒரு 2-3 பல் பூண்டு, வெங்காயம் 2 வெங்காயம் அதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம அரைக்கத்தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி அதில் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ தான் மசாலா திக்கன் ஆகி வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எல்லாமே போடுறோம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய், சின்ன கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுங்கிறத வச்சு நீங்கள் இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ப. இதில் ட்ரை பவுடர்ஸ், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதோடு தனியாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேன். கூட மிளகாத்தூளும் போடுறேன். எகெயின் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வரும். நல்லா அரைச்சிடலாம் இதை. இப்போ மசாலாவுக்கு ஒரு வாணலியில் நல்லா இதில் தாராளமாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாசனைக்கு கிராம்பு, பட்டை இது 2ம் போட்டிருக்கேன். இதோடு கூட சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆல்ரெடி அந்த மசாலாவில் போட்டிருக்கோம். இது ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வேணும்னா உங்களுக்கு ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வேண்டாம்னா ஒமிட் கூட பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் போட்டிருக்கேன். மல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், அங்கே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் ஆட் பண்ணுறோம். அந்த பேஸ்ட் தண்ணி அலசி அதுவும் ஊற்றிடுறேன். என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த முருங்கைக்காய் போட்டு அதெல்லாம் வதங்கிறதுக்கு இவ்வளோ திக்னஸ் தேவை. இந்த தண்ணி இருந்தால் தான் திக்காக அது வரும். இந்த வேக வச்ச முருங்கைக்காய் அதில் கொட்டிட்டோம். நல்லா அது வெந்து வரட்டும். பாருங்கள், இது நீங்கள் சிம்மில் வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மசாலா நல்லா சேரும். இதில் உப்பு நான் முன்ன உப்பு போடலை. ஸோ இப்போ நான் கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். வைக்கும்போது தான் அந்த மசாலா முருங்கைக்காவோடு நல்லா சேர்ந்து இருக்கும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ மெதுவாக அதை கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளறாதீங்க. முருங்கைக்காய் எப்படி இருந்தாலும் முருங்கைக்காவோடையும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஷேப் மாதிரி போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி ட்ரையாக எடுத்தால் நம்ம சாப்பாட்டுக்கு பக்கத்தில் சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலர் சாம்பார் விட இந்த மசாலா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.